அப்புறம் நம்ம அமேசான் டீல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்லும் வந்து பிக் சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது என்ன ப்ரோ எல்லாம் அதிக ப்ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான். சிம்பிள் தான். அதாவது என்ன ப்ராடக்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் இருந்தது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நிஜமாவே ப்ரைஸ் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ போகுது. மறந்துடக்கூடாது, அமேசான் டீல்லேன்னு சொல்லிட்டு இருக்கோம். எஸ்பஸ் டீல்ஸ்னா அண்ணன் டெலகிராமில் ஒரு கடை வச்சிருக்காரு, வாங்க வந்து அதில் பொருள் பாருங்க. டிஸ்கஷன் குரூப்பும் ஒன்று இருக்கு, நீங்கள் மேலே அதில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தா அண்ணனோட பங்களிப்பு கம்மியாக இருக்கும், கார்த்தின்றவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஏதாவது தப்பு தெரிஞ்சது கார்த்திகோட சொல்லிடுங்க உடனே. சிவபர்ணிங்கிறவரை குறை சொல்லக்கூடாது, கார்த்திங்கிறவரை தான் தூக்கி மிதிக்கணும். ஓகே, தூக்கி மிதிக்கணுமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 அது எஸ்பிஐ கார்டு ஆஃபரா? ஐஃபோன் 17 பேஸ் செல்லிங் ப்ரைஸே 80K தானே இப்போ? அப்போ ஃபிளாட் 3K ஆல்ரெடி காலியா? அப்போ அந்த 3K போனதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட் கார்டு ஃபுல் ஸ்வைப் பண்ணால் அதில் ஒரு 2K மைனஸ் ஆகுது. இது வந்து ஒரு பேங்க்குக்கு வேற வேற மாதிரிடா. ஒரு பேங்க் இல்ல, எஸ்பிஐ தான் இது. அந்த இதுக்கு அதாவது இது வந்து ஃபுல்லாவே நீங்க பே பண்றீங்கங்கறனால இங்க போட்டுருக்காங்க பாருங்க. ஃபுல் ஸ்வைப் பண்ணிடுறா 2000, அதுக்கு ஒரு ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் அப் டு 3000. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வேற ஏதாவது போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதுல என்ன சொல்றான்னா டிஸ்கவுண்ட் ஆன் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, இது வந்து எப்படி இஎம்ஐ. அப்போ நான் போடுறது வந்து என்ன, போடுறது ஒரேடியா ஃபுல் பேமெண்ட் பண்ணா 2000 ரூபாய் குறையும். ஆமா, இல்ல நான் வந்து மாசம் மாசம் பே பண்ற கடனாளியா தான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் குறையுமா எப்படி? ஆனா இப்போ அடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் அப் டு 3K இங்க போட்டிருக்கான். இங்க வந்து கேஷ்பேக் ஆன் கார்ட் வேல்யூ அப் டு 4K போட்டிருக்கான். டேய் நல்லா சூப்பரா கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஒரு சிலர் வந்து இந்த கார்டை வந்து நான் பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. 62,900 ரூபாய்க்கு ப்ரீ ஆர்டர் பண்ண முடியும். 17 ஐபோன் 16 வந்திருக்குங்க. இது இனிஷியலா அக்டோபர் மாசம் டீல்ல ஒரு சிலருக்கு 55,000 ரூபாய்க்கு கிடைச்சு. அப்போ ட்விஸ்ட பத்தியா? 17E போகணும்னு நினைக்கிறவங்க 16 போய்க்கலாம். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 17E போனா A19 இருக்கும். ஆமா, இதுக்கு போனா உங்களுக்கு வந்து A18 இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஆனா டைனமிக் ஐலாண்ட் கிடைக்கும். 17E போனா டைனமிக் ஐலாண்ட் கிடைக்காது. அது ஒரு பெரிய பாயிண்ட் தான். 2 கேமரா கிடைக்குங்க, இல்ல ஒரு கேமரா தான் இருக்கும். அது ஒரு பெரிய பாயிண்ட். அதனால நீங்க ப்ரிஃபரபிளி எதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 17E வந்து 256GB. ஓ பேஸ், ஓகே. ஆமாம், ஆனால் 16 வந்து 128GB. எஸ், நைஸ் பாயிண்ட். சரியா, ஆண்டவர் வேணுங்கிறது இதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி டீல் சொல்லி. சரி, இப்போ 17 Pro Max இது வந்து அல்டி ஃபோனு. ப்ரைஸை பார்க்குற வரைக்கும், ப்ரைஸை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா ஆண்டவர் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார். அது இல்லை, செல்லக்குட்டி சாம்சங் அவன் வந்து 1,40,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணனால ஐஃபோன் சீப்பாக ஃபீல் ஆகுது. இப்போ ஐஃபோனோட ப்ரோ மாடல்லாம் 1,20,000 ரூபா தான். அது ரொம்ப அஃபோர்டபிள். S25 Ultra தான் பாராட்டுறாருன்னு நினைச்சேன். சரி. அண்ட் இது என்ன ஹைலைட்னா ஐஃபோன் ஏரும் ஒரு ப்ரோ தான். எதுல வெறும் சிப்ல மட்டும். அதுலயும் ஒரு கோர் ஆஃப் ஜிபியூ உருட்டு விட்டுருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா இதுல வந்து USB 2 தான் இருக்கும். ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா கனெக்ட் பண்ணி நான் வந்து வீடியோ எடுப்பேன் அப்படிலாம் எடுக்க முடியாது, அது ஞாபகம் இருக்கட்டும். மற்றபடி வந்து பேர்லயும் லுக்லயும் அதுலலாம் தான் ப்ரோ. ஆனால் பேட்டரி லைஃப் தரமாக இருக்கும். ஸோ இந்த நம்ம சொல்லுவோமே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ஒரு செம்ம கம்ஃபர்ட், ஒரு யூனிக்னஸ் ப்ரோ, அது வேணும் அப்படின்னா அதுக்கு இது ஒர்த்து தான். அகைன் எனக்கு 2 கேமரா வேணும், 3 கேமரா வேணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அப்போ இது வந்து ஒர்த்து இல்லை. அப்போ இது பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. எக்ஸாக்ட்லி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 இவன் ஆக்சுவலாக 43,000 ரூபாய்க்கு இருந்தான். அமேசான்ல மறக்கவே முடியல. அமேசான்ல 45க்குலாம் வித்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த பிரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 15க்கு இனிமே ஒர்த்தான ஒரு பிரைஸ்னு தோணுதே தவிர 50,000க்கு மேலாம் செலவு பண்ணி 15 வாங்குறதுங்கிறது பிராக்டிகலி 128 வாங்கிட்டு we won't suggest. எங்க சுரேஷ் ப்ரோலாம் ரொம்ப ஜாலியா இருந்தார். அதனால அதெல்லாம் தேவையே இல்லை. இது மெகா சேவிங் டீல்ஸ் அண்ட் விவோவா? எஸ், போடு. ஆரிஜின் OS ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரிஜின் OS ஆக்சுவலா செம்ம ப்ளஸ் தான், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவங்க கிட்ட திடீர்னு ஒரு தேங்காய் பத்தையை கொடுத்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, சாமையா இருக்குது. ஓகே, ஸோ T4X ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து T4X தொடர்ந்து T5X அதுவும் கம்மிங் சூன்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய பேட்டரி வரங்க. 7000 mAh தான். நோ, ஸோ ஜஸ்ட் லான்ச்டுன்னு போட்டு V70. ஸோ V70 எலைட்டு. இதில் V70யும் நத்திங் ஃபோனையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஏன்னு பார்த்தா நத்திங் ஃபோனில் ப்ரோவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் 256GB இருக்குது. இதில் வந்து கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதில் சேஸ் வேற. ஆமாம், கேமரா விவோ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருந்தாங்க. நத்திங் வந்து எப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஓரியன்டு, இல்லாட்டி வந்து அந்த யங்கர் ஜென்ரேஷன் அட்ராக்ட் பண்ணுறது. ஆமா, மெட்டல் பில்டு வந்து அதோட அட்வான்டேஜ் தான். கிறுக்குத்தனமான பில்டு, பின்னாடி டிசைன் சொல்கிறேன். ஸோ அது வந்து 4A Pro ப்ரோ. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தா விவோவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ 4A Pro Plus மாதிரி நத்திங்கில் ஒரு ஃபோன் இல்லை.
பட் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க எலைட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்து 8s Gen 3 கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் எனக்கு டிவைஸ் வேணும், வி சீரிஸ் தான் வாங்க நடம் பிடிக்கிற ஒரு சிலருக்கு வந்து இது நல்ல டிவைஸ் அமைஞ்சு போச்சு. ஆனா பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பிரைஸ் ஏறினதுக்கு அதுக்கும் இப்போ இது எப்படி இருக்குன்னா, விவோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ராக் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, V70 Eliteல போய் லேண்ட் ஆகிறதா இருந்தா அது பக்கத்துலேயே X200T ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா X300 இருக்கும். ஆண்டவர் கொஞ்சம் பிஸியா இருக்கனால டீல்ஸ் மெம்மேல நான் தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணேன். கௌதம் ப்ரோ வந்தாரு. ஆமாங்க, வந்தாரு இல்ல வந்திருக்காரு. அவர் வந்திருக்காருன்னா புதுசா ஒரு விஷயம் வருதுன்னு அர்த்தம். சாக்லேட் மட்டும் இல்ல, கையில என்ன இருக்கு பாருங்க. அதுக்குதான் ட்ரீட் கொண்டாடுன்னு சொல்லி யூனிபிக்ஸ்ல இருந்து இது என்னங்க டேரி மில்க் சாக்லேட்டா? இந்த பாருங்க, மனம் புண்படும் விதமாக எந்த வித பேச்சும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது எல்லாமே நம்ம வந்து தனியா அப்படியும் கௌதம் ப்ரோவோட டெடிகேட்டடா வீடியோ பண்ணுவோம், பார்ப்போம். நான் வந்து டீல்ஸ் பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இனிஷியலாவே நான் என்ன பண்றேன்னா, நிறைய ஃபோன்ஸ் வந்து விலை குறையல, விலை ஏறதான் செஞ்சிருக்கு. அப்படிங்கறதுனால எது ஸ்பெசிஃபிக்கா குறைஞ்சிருக்கோ அதை நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா பாத்துடலாம். சரி, ஓகே, சூப்பர். பார்த்துட்டு சரியா P4 இல்லையா, Realme P4 பவர். இவன் வந்து 27 10,000 mAh பவர் பேங்க்குக்காக. சரி, அவ்வளவுதான். இவன் ஏன்னா பிரைஸ் ஏறி 30 கிட்ட போயிட்டான். அதனால இப்ப இந்த 25 அப்படிங்கிறது வந்து ஓகே குறைஞ்சிருக்கு, டிடர்ஜென்ட்டா இருக்கு. நீங்க கார்ட் ஆஃபர்லாம் போட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம். 10,001 mAh பேட்டரி, அதாங்க இதோட மெயின். யாரும் மொய் வைக்க போகும்போது அந்த இடத்துல திடீர்னு அதே மாதிரி இதுல நார்சோன் இப்போ ஒரு மாடல் வருது, அதுவும் இவனே தான். அவன் இதோட 23 ஒரு 1000 ரூபா இல்லாட்டி 1500 ரூபா கம்மியா இருக்கும். அதுவும் நீங்க செக் பண்ணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி லைஃப்காக யாராவது வாங்கணும்னு நினைச்சா தாராளமாக வாங்கலாம். அடுத்து வந்து கூகுள் பிக்சல் 10 வந்து 61,000 அப்படின்னு போட்டுருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது கிரேசி டீல்லாம் இல்ல. வெயிட் பண்ணா இது வந்து 50,000 ரூபா பக்கத்துலயும் 50,000 ரூபாய் கீழே வருது வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் அக்டோபர் கிட்டலாம் பிக்சல் 9 வந்து உங்களுக்கு 40,000 ரூபா 40,000 ரூபாய். ஏன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த 38,000 ரூபாய்க்கு ஆர்டர் பிளேஸ் ஆச்சு, எல்லாருக்குமே ஆகல. அதனால 40,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு பிக்சல் 9 வந்துச்சு. பிக்சல் 10ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதுக்காக வந்து சென்சார் சைஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் 9A 10A இதெல்லாம் காட்டிலும் 10ல வந்து ஆப்டிக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது சென்சாரை தாண்டி ஆப்டிக்ஸ் பெட்டரா இருக்கும். 10 வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் கேமரால, அதனால அந்த அட்வான்டேஜ் இருக்கும் இதுல. சரியா, அதனால நீங்க வெயிட் பண்ணி இப்போ வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ நான் வாங்க போற வர வழியில எனக்கு ஃபோன் வேலை செய்யல அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டோரோலாவோட Edge 70. இதை பத்தி நம்ம பேசாத நாளே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்லீக்கா வேற யாருமே வந்து ப்ராப்பரா அச்சீவ் பண்ணல. எல்லாருமே சொதப்பிட்டாங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் 80,000 ரூபாய் அப்படிலாம் பே பண்ணி நம்ம வாங்குறதுக்குலாம் வந்து ப்ராக்டிகலி வித் காம்ப்ரமைஸோட. இவன் பார்த்தா காம்ப்ரமைஸும் இல்லாம பெரிய பேட்டரி பிளஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப். ட்ரிபிள் கேமராவும் 50 MP நல்லா சாலிடாவே பவர் பேக்கடா கொடுத்துருந்தான் ஸ்லிம் போன்ல. ஆமா, இவன் ஓரளவுக்கு நல்ல போன் தாங்க. ஏன்னா இவன் மேல ஒரு ஆர்வமே ஏற்படுதுன்னா பாருங்களேன், இவனை வாங்கலானே நமக்கு தோணுதுன்னா பாருங்களேன். நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க மோட்டோரோலா சைட்ல இருந்து பாராட்டினது பார்த்தா Edge 50 நியோவா இருக்கும். உங்களுக்கு 7 Gen 4 அப்படிங்கறத பெரும்பாலும் நிறைய பேர் வந்து 60,000 வரைக்கும் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதுல பாதி பிரைஸ்க்கு கிடைக்குது. ஆக்சுவலா 6 Gen 1 சொல்லிட்டு எங்க கசின் ஒருத்தர் இப்பதான் வந்து அசினோட நடிக்கும் போது 35,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது 7 Gen 4லாம் இந்த 28 29க்கு ஓகே பரவாயில்லைங்க. சரிதான் ஒருத்துங்க, நல்ல போனு. என்ன நமக்கு வந்து இங்க பாருங்க, இந்த போன்ஸ் எல்லாம் பத்தி நாங்க பேசினாலும் இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என் எதிர்காலத்தை பத்தி என்னாலே கணிக்க முடியல. இல்ல போன் எதிர்காலத்துக்கு நான் எங்க போறது? ஆண்டவர் எதிர்காலத்தை கணிக்க போறது யார் தெரியுமா? நீங்க தான். இது வந்து Note 15 Pro Plus ஹெவி கேமர்ஸ்க்கு நல்லா இருக்கும். Clash of Clans ஏன்னா அஸ்வத் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹைலைட் என்னன்னா, இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை அப்பப்போ பண்ணுச்சு. மேபி இப்போ நம்ம மக்கள் யாராவது வந்து Note 14 Pro Plus வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. மற்றபடி இது பேட்டரி லைஃப் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. கேமரா சூப்பர். 7S Gen 3 7S Gen 3 லைட் ஹண்டர் சென்சார், ஸோ எல்லாமே வந்து பக்கா. அதெல்லாம் நல்லா இருக்கும். பிரைமரி சென்சார் சூப்பராக வேலை செய்யும். நல்ல பேனல். ஸோ நீங்க மீடியா சென்ட்ரிக்கு அந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஜாலியாக நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரியா, ஆனால் அந்த நெட்வொர்க் பத்தி மட்டும் மக்களே நீங்க யாராவது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அஸ்வத் கிட்ட கேட்டேன், பீங் ஹெவி கேமர், அவனுக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. யாரோ ஒருத்தர் 2 பேரோட ஃபீட்பேக் வச்சு நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. ஸோ நீங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா S25 FE. இது வந்து சூப்பர். வருஷம் FE விடுவானுங்க. 40,000 மட்டும் நம்ம இதை வாங்கலாம். அதே மாதிரி இந்த டீல் டைம் அப்ப இவன் என்னன்னா இனிஷியலா 65K கிட்ட வந்தான். ஆமா, இப்போ 55க்கு வந்திருக்கான். அடுத்து 45க்கு வருவான். கண்டிப்பா வருவான். ஆனா நல்ல போனுங்க. குறையும். இது ஒரு ஜோக்குடா. நான் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த FE பார்க்கும்போது FEயோட டிரான்சிஷன் வந்து வேற மாதிரி இருந்தது. எப்படின்னா S20 FE செம ஹிட் ஆன டிஸ்பிளே ஆவரேஜ். S21 FE எல்லா விதத்துலயுமே சூப்பரான ஹீட்டிங் இஷ்யூ. S23 FE நேரம் அங்க லேண்ட் ஆனோ கர்ம முடிச்சு ப்ராசஸர் அது சனியா எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. சரியா, அங்க இருந்து S24 FE செம ஹிட் மறுபடியும். ஆனா நிறைய பேர் இதாங்க சாம்சங்ல வாங்க சீரியஸா பாத்துங்க, அந்த அளவுக்கு நல்ல போன் அவன்.
ஸோ என்னன்னா அதுல வந்து S24FE உங்களுக்கு 512 கிடையாது, S25FE 512 உண்டு. சூப்பர். ஆமா பரவாயில்ல. கொஞ்சம் பிரைஸ் ஏறும். இல்ல அப்ப யோசிச்சு பாரு 50,000 512 வந்ததுன்னா ஃபியூச்சர்ல. ஏன்னா இது வந்து 38க்கு வரும், பார்த்தா இதுல இருந்து 12,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி உனக்கு 512 தரேன்னு சொன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா 2400 வந்து மொக்க SoC எல்லாம் கிடையாதுங்க, சரியா? அதாவது எக்ஸினாஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து 1008 கதைகள் இருக்கலாம். பட் 2400 வந்து படு மொக்கையான ஒரு SoCலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால தாராளமா கன்சிடர் பண்ணலாம். போடு BIP 6. ஆமா BIP 6 வாங்கல. ரீசன் என்னன்னா BIP 6 வாங்குறதுக்கு பதில் அமேஸ்ஃபிட்டை தாக்குறதுக்காக நான் சொல்லல, சீரியஸா அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோணுது. ரீசன் என்னன்னா மெயினா வந்து ரெட்மில வாட்ச் 5 லைட் இருக்கு. அந்த வாட்ச் 5 லைட்லயே உங்களுக்கு ஜிபிஎஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ சிஸ்டர் கம்பெனி மாதிரி தான் எல்லாம். நீங்க அதை வாங்கினாலே போதும். இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, பட் இதுல போய் லேண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அது வாங்கினீங்கனாலே மோதல் என்னன்னே தெரியலங்க. இந்த வாட்ச் மூவ் வந்து இன்னும் உயிரோட்டத்தோட ஓடிட்டு இருக்கு, ரெட்மி வாட்ச் மூவ். அதுவும் நீங்க யாராவது இப்ப கரண்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க. நம்ம நண்பர்களே ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில இது கொஞ்சம் பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டதும் உங்களுக்கு நல்ல பிரைஸ் ட்ராப் ஆகி நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸ். இது எப்படி அதை நம்பலாமாடா? இதானா பிரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. 4.1 ஸ்டார் வாங்கியிருக்கானா பரவாயில்லையடா. எனக்கு நான் இது எந்த அடிப்படையில் கேட்கறேன்னா, இப்போ நான் வந்து பிக்சல் பட்ஸ் எனக்கு கிரேசியா செட் ஆகுது. ஹாப்பி வித் பிக்சல் பட்ஸ். பிக்சல் பட் சீரிஸே ஐ லவ் இட். ஓகே, ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். திரும்பியும் நான் சொல்றேன், ஏன்னா அது வேற. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து எனக்குலாம் நல்லா இல்லை பயா அப்படின்னீங்கன்னா கரெக்ட் தான். 10,000 ரூபா இது ஆனா எங்க இருக்கு? ஆனா இது வந்து சவுண்ட் பை போஸ் ரெண்டு வாங்கலாம். சவுண்ட் பை போஸ் வேற, அதனால கொஞ்சம் யோசிக்க தோணுது. பாக்குறதுக்கும் கொஞ்சம் யூனிக்கா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கானுங்க. நிஜமாவே பட்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த டச் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டி பிளஸ் அந்த ஆப் லெவல்ல போயிட்டு நம்ம வந்து ஈக்குவலைசர் கஸ்டமைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா இதே மாதிரி தான் கோபோல்ட்ல நான் முஸ்டாங் வாங்கினேன். அது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் ப்ரொஃபைல்ல வச்சனா நல்லா இருக்கும். நானா மாத்தினேன்னா 250 ரூபாய்க்கு சந்தையில் கிடைக்கிறது ஏதோ நல்லா இருக்கும்டா, அந்த அளவுக்கு எடுப்பாச்சு. ஸோ அதனால ஆப் லெவல்லேயே நம்ம ஒரு சில விஷயங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சொதப்பாமல் இருந்தாங்கன்னா இது நல்ல ப்ராடக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ். ஏன்னா காஸ்ட்லியா இருக்கு, சரி ஒரு வேளை ப்ரீமியம் பட்ஸ் இல்லை அது சவுண்ட் பை போஸ்னால தான் மெயினா. அதான் மேபி அப்போ நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி நாய்ஸ் பட்ஸ் 2 அப்படிங்கிறதும் வருது. அது மார்ச் 17th வருது. அவ்வளோ பேர் வெறி கொண்டு வெயிட் பண்ணுவாங்க. இது நிஜமாவே நல்ல ப்ராடக்ட்னு சொன்னாங்கடா எல்லாரும். பிரச்சனை என்ன தெரியுமா? இயர் கப்ஸ் நம்ம மாற்ற முடியாது. ஒன்றும் இல்லைங்க, நத்திங் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் எடுத்து போகணும். ஆமாம், நத்திங் ஹெட்ஃபோன் ஒன்றும் இல்லை, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தான் உலகெங்கும் எல்லாரும் பெருமையாக தான் பேசியிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கப்ஸ் தான். கப்பு போச்சுன்னா இப்போ அழகா பாருங்களேன், CMF-ஓட ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோபர் கழட்டி எங்க திருப்பி போட்டு வேற கலர் போட்டு வச்சிருக்காரு, பார்க்கவே வினோதமா இருக்கான். இதெல்லாம் அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஓ, இந்த கப் வந்து கழட்டவே முடியாதா? நம்ம கழட்ட முடியாது, சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போய் கழட்டணும். அது ப்ரீமியம்லங்க, அதனால உங்களை ப்ரீமியமாக ஹேண்டில் பண்ணுறோம். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறோம்னு. சரி, ஆனால் இப்போதான் சவுண்ட் பை போஸ்க்கு 7,000 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இதில் வந்து சவுண்ட் பை போஸ்லாம் கிடையாது, சவுண்ட் பை நத்திங்னே வச்சுக்கோங்க. சரி, இதில் வந்து நான் வந்து 18,000 20,000 செலவு பண்ணுறதுக்கு மனசு வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப யோசிக்க தோணுது. ஏன்னா பிக்சல் பட்ஸ் ப்ரோ, அதை ப்ரோ 2 நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ரோ 2 வாங்குவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் 2A போய்க்கிறேன்றது தான் என் மனநிலை வரும். உங்களுக்காக தான் ஆண்டவர், அதனால நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். வர இல்லை எலெக்ஷன் டைம் நிலையாடா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இவங்க. இது எப்பயுமே நீ சொல்ற மாதிரி தான், ஒன் டைம்லேயே சொல்றேன். ஆவாஸ் பண்ணுவாங்க இவன். ஓகே, போதுமா? ஆல் டைம் வந்து இவெல்லாம் இது வந்து 2Kலாம் வந்ததுன்னா கிரேசி ப்ராடக்ட்டுங்க. நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். எதுல இருந்தாலுமே நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். 2,000 ரூபாயிலேருந்து 2,500 ரூபா வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் TWS இந்த மார்க்கெட். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. நீங்க எந்த ப்ராடக்ட் எந்த ஃபோன்லனாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா AAC தான் ப்ரோ, எந்த LHDC கிடையாது ப்ரோ. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் சொல்லுவோம் 3,000 ரூபாய்க்கு மேலே TWSலாம் எது. அதுல வந்து ஸ்வீட்டா உட்காந்தவன் தான் இவன். OnePlus Nord Buds 3 Pro சாலிட் பெர்ஃபார்மர். மிந்த்ரால வந்து உங்க இன்க்ளூடிங் இந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டு இந்த கூப்பன்லாம் போட்டோம் உங்களுக்கு 2150க்குலாம் அல்டி 2150க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் TWS. ஏன்னா நீங்க மற்ற வெப்சைட்ல பாத்தீங்கன்னா Nord Buds 3 தான் வந்து இந்த பிரைஸ்க்கு இருக்கும். இவன் Buds 3 Proவே வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறான். யாராவது வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருப்பான் இவன். அதுக்கப்புறம் இவனே எடுத்தோன்னா Type-C ஃப்ரம் ஸ்கல் கேண்டி. ஒரு காலத்துல நல்லா இருந்தான். சரி அடுத்து ஏன்னா மக்களே 2.2க்கு துப்பி வச்சிருக்காங்க. 800 ரூபாய் கொடுத்து இதை வாங்குறதுக்கு நிஜமாவே வந்து என்ன சொல்லுவேன்னா எமர்ஜென்சிக்கு Type-C ஏதாவது வாங்கினா 150 ரூபாய்க்கு இருக்கு. போட்ரானிக்ஸ் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கான வீடியோ வரும் எல்லாம் இருங்க, ப்ராடக்ட் மட்டும் காட்டுறேன். இவன் தான் அது. இது வந்து 180 ரூபாய்க்கு ஏதோ பஜாஜ் ஷாப்லாம் இருக்காமே, அதெல்லாம் 180 ரூபா. மீதி ஒரு சில சைட்லலாம் 270. இவ்வளவுக்கு ஓப்பன் இருங்க. ஆமா இந்த மாதிரி மாடல் தான், ஒரு மாதிரி ஆனியர் மாதிரிங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இது சாம்சங்லாம் சப்போர்ட் ஆகுதா? எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஆப்பிள் சப்போர்ட் ஆகுது, சாம்சங் சப்போர்ட் ஆகுது, Realme, OnePlus. அவனுங்க சைடுல இருந்து வந்த Type-C ஹெட்செட் கூட ஒரு சில டிவைஸ்ல சப்போர்ட் ஆகலங்க. ஆமா, இவன் என்னங்க பண்ணான்? எவன் காலங்க விழுந்து எல்லா சப்போர்ட் தெரியல. ஏதோ ஒரு சந்தை தான் நான் சொன்னல, எங்கேயோ ஒரு சந்தையில போயிட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேரை பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்க. பரவாயில்லையே, அப்படினாலும் இது எல்லாத்துலயும் சப்போர்ட் ஆகுதுங்கிறது பரவாயில்ல. பக்கா இருக்கு.
இது வந்து அதான் நான் சொல்றேன், கேஷுவல் யூசர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். என்விரான்மெண்டோட லைவா ஃபீல் ஆகணும்னு நினைச்சா, ஏன்னா வெளியில இருக்க சத்தம் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும். கண்டக்டர் ஏன்பா தம்பி அந்த 8 ரூபா டிக்கெட் அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ அதனால அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி ஆடியோ லீக்கிங் இருக்கும். தீஸ் ஆர் த டீல்ஸ். ஏன்னா குட்டி குட்டியான பிரைஸ் ட்ராப்ஸ் தான் இருந்தது, அதனால தான் அதெல்லாம் இல்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நாங்க அதை எடுத்துட்டு இன்னொரு வீடியோல வரோம். வரும் அங்கங்க வரப்போ நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்போம், விடவே மாட்டோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து டெலகிராமில் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு, S+ டீல்ஸ்னு. அங்கே எல்லாரும் வாங்க, சந்திப்போம், பேசுவோம்.